அண்ணன் திரும்ப அப்படி இங்கேயே அவர் சொல்லலை. அவர் அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு பாமக ராமதாஸ் வந்தால் விசிக வெளியேறிவிடும் என திருமாவளவன் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். அண்ணன் திரும்ப அப்படி இங்கேயே அவர் சொல்லலை. அவர் அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, நீங்கள் ஒன்றுபட்ட, அதாவது இதுவும் என்னென்னா, நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, நான் சொன்னேன். இந்த கேள்வி அண்ணன் திருமா கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அண்ணன் திருமா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கூட்டணி ஏற்கனவே வலுவாக இருந்திருக்கு, பிற இயக்கங்கள் வந்ததுனால இனியும் கூட்டணி வலுப்பெற்றது, அது வரவேற்கிறோம் தான் அண்ணன் திருமா சொல்லியிருக்கிறாரு. அவரால் அதனால் அண்ணன் திருமானால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. விஜய் ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருக்கிறார் இளைஞர்கள் மத்தியில் ஏற்கனவே ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. அதே கருத்தை இன்னைக்கு கிறிஸ்டவுடங்கர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவங்க திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது விஜயை பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்க? அதாவது என்னென்னா, நீங்கள் நம்மளுடைய பத்திரிகை தோழர்கள் என்னென்னா, ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, 1 மணி நேரம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அதை ஒரு 15 நிமிஷம் எடிட் பண்ணி போடுறீங்க. எதை போடணும் அதை போடாமல், எதை போடக்கூடாதோ அதை போடுறீங்க. நீங்கள் குழப்பத்தை உருவாக்குறீங்க, பிரேக்கிங்னு போட்டு பிரச்சனையை உருவாக்குறீங்க நீங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, பிற அரசியல் இயக்க கூட்டணியில் இருக்கிற பிற அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா நட்சத்திரம், தமிழ்நாட்டுடைய முன்னணி சினிமா நட்சத்திரம். இயற்கையாகவே அவருக்கு ஒரு பெரிய ஒரு அவருக்கு பின்னாடி ஒரு இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆதரவு இருக்குது. அதே வேளையில் என்னென்னா, அரசியல் ரீதியாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கட்டும், அது காலம்தான் பதில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இப்போது அவர் நேரடி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இழைத்த பல அநீதிகள் பொறுத்த வரைக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.